ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஆனால் சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பீஹாரி சிக்கன். ஸோ பீஹாரில் பண்ணக்கூடிய சிக்கன் ரெசிபி தான் இது. இது வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலிமா இந்த ரெசிபி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய சிக்கன் ரெசிப்பியை காட்டிலும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பட் ஸ்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நம்ம சப்பாத்தியோட, பூரியோட, ஈவன் ரைஸோட ஒரு பெட்டர் அண்ட் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிப்பியை பண்ணி கொடுத்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதோட டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இது பிடிக்கும். உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. ஸோ வாங்க நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? ஸோ ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ரெசிபிக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ வெங்காயம் கண்டிப்பாக தேவைப்படும். இது நல்லா வதங்கி மசாலாவோட மிக்ஸ் ஆகி வரும்போது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல. ஸோ முழுக்க நம்ம வெங்காயத்தை தான் சேர்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான முக்கியமான மசாலா இது தான். ஸோ நம்ம தனியாக காரம் சேர்க்க போகிறோம். பட் ஆனாலும் வரமிளகா ஒரு 3 எடுத்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 2 பட்டை, ஒரு 5லிருந்து 6 கிராம்பு. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கருப்பு ஏலக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு 4. நம்மளுடைய சமையலை இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது இல்லை. பட் இந்த ரெசிபிக்கு இது ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட். அதுக்கப்புறம் இந்த அன்னாசிப்பூ, இது நான் ஒரு 3 எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக, ரொம்ப லைட்டாக, இது நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும்னு இல்லை, லைட்டாக சூட்டில் வறுத்துட்டு நம்ம இதை மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃப்ரிட்ஜில், அதை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இந்த குவான்டிட்டியில் நம்ம அந்த 1/2 கிலோ கறி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு அந்த மாதிரி முழு பூண்டு 1, அது மாதிரி இந்த மாதிரி 2 துண்டு இஞ்சி, இதை நம்ம எல்லாம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது அந்த வாசனை, அந்த டேஸ்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ மசாலா பொருட்களை பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், இது 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இருக்குது. இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இருக்குது. இதில் தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதுவுமே நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிப்பியை பார்க்கலாம். ஸோ நமக்கு தேவையான அந்த மசாலா பொருட்கள் இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக தான் வறுக்கணும், ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதை இறக்கி ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஸோ இது ரெடியாக இருக்குது. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம மசாலா ரெடி, மசாலா அரைச்சாச்சு. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி காரமான மசாலா அரைச்சிட்டு திறக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக திறங்க. அரைச்ச உடனே திறக்க வேண்டாம். ஒரு 1 மினிட் போயிட்ட பிறகு திறந்தீங்க அப்படின்னா நெடி அடிக்காது. ஸோ இந்த மசாலாவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஜாரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிட்டு இந்த தண்ணியிலேயே இந்த மசாலாவை நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மசாலாவை வறுத்துட்டு நம்ம இப்படி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபுல் ப்ராசஸ் நம்ம சமைச்சிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா, இது கொஞ்சம் நடுவில் தான் நம்ம சேர்க்குற மாதிரி வரும். ஸோ அது வரைக்கும் இது அழகாக ஊறிட்டுருக்கும். இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் பீகாரில் பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம
கடுகு எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அவங்க அந்த டிஷ்ஷோடைய டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். நிறைய எண்ணெய் ஊற்றுறனே அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ எண்ணெய் ஊற்றுனது. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் நம்ம அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு சிக்கனாக போட போகிறோம். ஸோ சிக்கன் போடும்போது கேர்ஃபுல்லாக இருங்க, பொட்டி தெறிக்கும். இது வந்து சூடான பிறகு ஆயிலை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிக்கனை போட்டிங்க அப்படின்னா பொட்டி தெறிக்காது. பட் ஈவன் அதுக்கப்புறம் கூட தெறிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் விலைக்கு நின்றுக்கலாம். ஸோ சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது இந்த இதை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து சிக்கனை வந்து பொரிக்க போல் லைட்டாக வாட்டி தான் எடுக்க போகிறோம். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, கறியை வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதே இதில் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போ மஞ்சத்தூள் அண்ட் கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போடணும், அதை நான் அதில் சேர்க்கலை. பட் ஆனால் நீங்கள் பண்ணும்போது இதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்குங்க. லைட்டாக வதங்கிருச்சு. ஸோ நம்ம இப்போ இதை வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த எண்ணெயில் இப்போ நம்ம சிக்கனுடைய அந்த கிரேவியை பண்ண ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிறதுக்காக பிரிஞ்சி இலை ஒரு 3 எடுத்திருக்கேன். அப்புறம் வரமிளகா ஒரு 4. இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. வறுபட்ட பிறகு இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா மெயினே இந்த வெங்காயம்தான். ஸோ அதனால் வெங்காயம் வந்து அதிகமாக சேர்க்குறது நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த ஃபுல் கிரேவியை வந்து இதான் ஃபார்ம் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிறைய வெங்காயம் போட்டு தான் ஆகணும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா வதங்கணும் அப்படின்னு சொன்னாலே என்னுடைய ப்ரீவியஸ் ரெசிபீஸில் நான் சொன்ன மாதிரி தான் இது கொஞ்சம் மிதமாக, சிம்மும் இல்லாமல் ஹைலியும் இல்லாமல் மிதமாக வச்சுட்டு நான் வந்து இதை மூடி போட்டு தான் வதங்க வைக்கிறது. ஸோ மூடி போட்டு வதங்க வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். அதே மாதிரி நம்ம கேஸும் அதிகமாக வேஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போது இது வந்து நம்ம இப்போ வதங்க லைக் ஓரளவு வதங்கியிருக்கு. ஸோ இங்கே நம்ம நிப்பாட்டக்கூடாது. இனிமேல் நல்லா வதங்கி கொஞ்சம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பாருங்கள், நல்ல ப்ரௌனாக நல்லா வதங்கி இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் அந்த ஸ்டேஜு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வாசனை பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குது. ஆஹா, இந்த வீட்டிலலாம் சொல்லுவாங்கல்ல, நம்ம சமைச்சோம் அப்படின்னா 7 ஊர் மணக்கணும்னு சொல்லிட்டு, இது 7 ஊர் மணக்குதோ இல்லையோ, அட்லீஸ்ட்டு இந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக மணக்கும். ஸோ பாருங்கள், இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். ஸோ மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். சரிங்களா? தண்ணியில் எதுவும் ஊற்ற வேண்டாம், இந்த எண்ணெயிலே இது வதங்கட்டும். அதில் வந்து
இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஸோ இதில் நம்ம எண்ணெயில் வாட்டி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுருவோம். ஸோ இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் எல்லா பக்கமும் நல்லா கிளறி கொடுக்கலாம். இதில் இப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா இந்த சிக்கனில் நல்லா உள்ளே போய் ஜூஸியாகட்டும். கொஞ்சம் மூடி விட்டுருவோம். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். ஒரு 5 minutes மூடி வச்சுக்கலாம். வாவ், பாருங்க எல்லாம் கலந்து எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்ட்டு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சு ஊற வச்சோம் இல்லைங்களா மசாலா, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். ஸோ மூடி போட்டுடலாம். ஸோ நம்ம இப்போ திறந்து பார்த்துடலாம். வா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா இருக்கு. டேஸ்ட்டும் அதே மாதிரி நல்லா தான் இருக்கும். இங்கேருந்து உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ண கொடுக்க முடியாது இல்லைங்களா? என்னடா இவ தன்னைத்தானே பீத்திக்கிறாளேன்னு பார்க்காதீங்க. உண்மையிலேயே நல்லா இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நல்ல கலர், நல்ல டெக்ஸ்சர், சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸும் ஃபீட்பேக்கும் என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ரைஸோட, ரோட்டியோட, முக்கியமாக ஃபுல்காவோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ என்னுடைய ஃபுல்கா ரெசிபி வந்து நான் வந்து அப்கமிங் வீடியோவில் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபுல்கா கூட இது ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை பண்ணிவிட்டு ஃபுல்கா ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக இது ஒரு ஆசம் ரெசிபியாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. அன்புடன் சோஃபியா.